கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்க கோரி இன்று கடையடைப்பு போராட்டமானது முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து போராட்டக்காரர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றதால் அங்கு அவர்களை கைது செய்து வாகனங்களில் ஏற்றும் நடவடிக்கையில் காவலர்கள் ஈடுபட்டார்கள். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்டோர் அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வரக்கூடிய நேரத்தில் களத்திலிருந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், தற்பொழுது கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி இன்று காலை முதல் கடையடைப்பு போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டக் குழுவினர் மற்றும் அதிமுகவினர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வருகை தந்த நிலையில் அவர்களிடம் சுமார் 9 மணி அளவில் காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் அவர்கள் பேச்சுவார்த்தையாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை உடன்படாத நிலையில் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட போவதாக RB உதயகுமார் சென்ற நிலையில் தற்போது சாலையில் அமர்ந்து போராட முற்பட்ட பொழுது RB உதயகுமார் வந்து அதிமுகவினரை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். அதைத் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார். இந்த கைது செய்யப்பட்டவர்களை சுமார் திருமங்கலம் அடுத்துள்ள மேலக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட உள்ளனர். தற்போது முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரிடம் போராட்டத்தை கைவிடுமாறு காவல் கண்காணிப்பாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது நடைப்பயணமாக திருமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தற்போது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.